இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த 3 ஹீரோயின்ஸ் அவங்களோட டாட்டர்ஸும் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த 3 ஹீரோயின்ஸ் அப்படின்னு நாம் சொல்ல போனாக்க கௌதமி, நதியா, மதுபாலா 3 பேரையும் சொல்லலாம். அந்த காலத்தில் 80களின் இறுதியில் அறிமுகமான நடிகை கௌதமி. இவர் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்து புகழ்பெற்ற நடிகை அப்படின்னு நாம் சொல்லலாம். இவருக்கு இப்போ 55 வயதாகிறது. தற்போது அதிமுகவின் ஒரு அரசியல் தலைவராகவும் இவர் திகழ்ந்து வருகிறார். இவர் 1998ஆம் ஆண்டு சந்தீப் பாட்டியா அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் அவங்களோட பொண்ணு. அதற்கு பிறகு கமலஹாசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை டைவோர்ஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நடிகை யாருன்னு சொன்னாக்க நதியா. நதியாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது, நதியாவை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. அந்த காலத்தில் நான்லாம் கூட நதியாவோட ஃபேனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி என் ஃப்ரெண்டும் நானும் புக்குக்குள்ளே வச்சுருப்போம். இது வாத்தியாரெலாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அடி தான் விழும் எங்களுக்கு. ஆனால் தெரியாமல் வச்சு நைஸாக கிளாஸ் நடக்கும்போதெல்லாம் பார்த்துட்ருப்போம். அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கும் இளமை மாறாமல் ஜம்முன்னு இருக்காங்க. அவங்க திரைப்படங்களிலும் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே வராங்க. 1985ஆம் ஆண்டு வெளியான பூவை பூச்சோடவா அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த படத்துலேயும் துருன்னு அவங்க நடிப்பை பார்த்திங்கன்னா, சைக்கிளில் போகும்போது வைக்கும்போது அந்த சின்ன பசங்களோட ஆடும்போதும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட அந்த படத்தை ஒரு 10 தடவை பார்க்கலாம் போல் இருக்கும் நமக்கு. அப்படி தமிழ் திரையில் அறிமுகமான இவர் இன்றைக்கும் பல படங்களில் நடிச்சிட்டு வராரு. 1988ஆம் ஆண்டு ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே அம்மாவை மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகை மதுபாலா. இவங்களும் துருங்கிற கேரக்டர் தான். அந்த காலத்தில் நிறையா படத்தில் நடித்து நல்ல சூப்பராக பேர்லாம் வாங்கினாங்க. தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல மொழிகளிலும் இவர் நடித்து வருகிறார் நம்ம சொல்லலாம். சென்னையில் பிறந்து தமிழ் மொழியில் நடிக்க ஆரம்பித்தவர். ஆனால் இன்றைக்கி நிறைய மொழியில் நடிச்சிட்டு வர்றாரு. 1999ஆம் ஆண்டு இவர் ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இவருக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டாக இவரை மாதிரியே அழகாக சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி நாம் 3 நடிகைகளும் அவங்களோட பொண்ணுங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.